வணக்கம். நான் உங்கள் அச்சுட்டு சிலம்பு. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சார்லிக்கு வந்துட்டு பின்னாடி அந்த டாப் ராக்ஸ் மாற்ற அந்த கேரி வாங்கலான்னு வந்தோம். ஆக்சுவலாக சொல்லப்போனால் இது அங்கேயே நாங்கள் வீடியோ எடுத்துருக்கணும், பட் மழை வந்தனால அப்படியே வந்துவிட்டோம். நாங்கள் ஒரு 4 பேர் வந்திருக்கோம், 2 வண்டியில் வந்திருக்கோம். நாங்கள் ஒரு R15, இன்னொன்று நம்ம சார்லி. ப்ரைஸ் கேட்டால் அவங்க ப்ரைஸ் வந்துட்டு 1300 சொல்கிறாங்க. ஆனால் அவ்வளோலாம் வராது. என்னடா எவ்வளோ சொல்கிறாங்க? நீங்களே கூப்பிட்டு வந்தேன், தெரிஞ்ச கடையில் வேறு சொன்னீங்கடாது. தெரிஞ்ச வேலை தான் பேசிக்கலாம். அப்படியே வீடியோ பாய் அவங்ககிட்ட கேளு பாய். வேறு ஸோ அவரோட ஃப்ரெண்டு இல்லாமல் இன்னொருத்தவங்க இருந்தாங்க, அவங்க வந்துட்டாங்க. அவங்ககிட்ட தான் ப்ரைஸ் கேட்டுட்ருக்கோம். ஒரு நிமிஷம். கஷ்டம் தாங்க, இவனுக்கு தெரிஞ்ச கடன் கூட்டோம்னா பரவாயில்ல. ப்ரைஸ் வந்து அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் ஒரிஜினாலிட்டியாக தான் வாங்கியிருக்கலாம். கொஞ்சம் பார்க்க அப்படி இப்படி தான் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன சொல்கிறாங்க? 800 ரூபாய்க்கு மாற்றிக்கலான்ட்டாங்களா? உங்களுக்கே தெரியும். 800 ரூபா போட்டு இல்லைண்ணா, ஜாஸ்தியெல்லாம் சொல்ல மாட்டோம். உங்களுக்கே ப்ரோ, உங்களுக்காக நாங்கள் சூலூர்லேருந்து வந்திருக்கோம். நீங்கள் என்னன்னா ஜாஸ்தி சொல்லலாம். கம்மி 800 போட்டுக்கோ. இல்லைண்ணா, ஒரே நிமிஷம் அமௌண்ட் கேட்டு பார்க்குறேன். கம்மி அமௌண்ட் ஒரு கடைசி வேலை கம்மி பண்ண மாட்டார் போல. இல்லை, 1000 ரூபா 1500 கொடுக்குறது தலைவா. அதை நீங்கள் யோசிச்சு பார்க்க மாட்டேங்கிறீங்க. பாய் வண்டி எடு பாய், வண்டி வரமா போடு. பொருள் எடுக்க மாட்டா கொஞ்சம் இல்லைன்னா முன்னாடி கூட போடுறா. வண்டி நிப்பாட்டே இடமில்ல. அவங்க 800 பார்த்துட்டு இருக்காங்க. இல்லைண்ணா கஷ்டம்தான். கேமரா நல்லா இருக்கா பாய்? நல்லா இருக்கு, கேமரா நல்லா இருக்கு. நல்லா இருக்கா பாய்? நல்லா இருக்கு, கேமரா நல்லா இருக்கு. வித்தவுட் கேரி என்ன புரியல? கீழே அந்த இது வராதா? நம்ம வித்தவுட் கேரின்னா மேல இருக்கிற கம்பி மாதிரி இருக்கும். மிச்சம் எண்ணெய் போட்டுருக்க பார்த்தீங்களா? ஆமாம், இன்னும் கம்பி மாதிரி இருக்கும். இது வந்து பிளைட் கேரி. இதுதான் கரெக்டாக ஓகே. ஏய், அவன் மாட்ட சொல்கிறா ஃபஸ்ட்டு. இல்லை என்ன வாங்கிட்டு போய் அங்கே தான் மாட்டணுமா? கொடுக்கறது வீடியோ எல்லாம் நீ பண்ண மாதிரி தான் நாங்களும் வீடியோ பார்த்தானே வந்தோம். இல்லை, இது ஓப்பன் பண்ணி காட்டுறீங்களா? இல்லை அங்கே தான் ஓப்பன் பண்ணுவாங்க? நான் வீடியோ எடுக்கிறேன், நீ பக்கத்தில் நின்று ஓடு. ரைட்டு. ஹெல்மெட் வச்சுக்க பாய். ஒரே மாடலில் இருக்கும். ஒரே மாடல். முதல்ல அவர் 800 தான் சொன்னார், அப்புறம் 900 கொடுத்தாரு. இல்லை, யார் பேசுனா? வெள்ளூர்னா இந்த ஓனர்கிட்ட பேசினா. இவன் தான் அந்த கடை ஓனரே. யார் இவரா? இந்த மெக்கானிக்கு. ஓஹோ, 800 ரூபான்னு கேட்காங்க. நம்ம ரெகுலேஷன் மட்டும் தான் அப்படின்னு வாங்கினா கட்டாதுன்னா 900 ரூபா தான் அப்படின்னு ஸ்பீக்கர்லாம் மாட்டேன். சரி, ஓகே வச்சு பாரு. கீழே வைப்பாங்க. அதான்டா சீட்டை தூக்கிட்டு தான் நான். இல்லை கீழே வைப்பாங்க, சீட்டை தூக்க மாட்டாங்க. விடு வேணாம் விடு. ஆமாம், இது மட்டும் சீட்டுக்குள்ளே போகலாம். எடுத்துடா பாய். அப்படியே அதில் கோடு உளுண்டா பின்னாடி கீழே இருக்கிறதுல. அப்படியே ஒன்று எடு பாய். அது எடுத்துக்கலாம், மாட்டும் போது எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட்டு. இன்ஸ்டாலேருந்து தானே?
இன்ஸ்டாவில் இல்லை பாரு, ஒன்லி சேனலில் மட்டும் தான் வருது. சும்மா இன்ஸ்டாவில் போடுறோம் எடுத்துக்கா. ஸோ அப்படியே வாங்கிட்டு நாங்கள் அப்படியே மெக்கானிக் ஷாப்புக்கே வந்துட்டோம். அவங்க ஆல்ரெடி உள்ளே ஒரு அது என்ன BMW GS நிற்குதா? ஹோண்டா. ஓ, ஹோண்டாவை தான் அப்படி மாற்றி வச்சுருக்காங்களா? ஆமாம், எக்ஸ்ட்ரா கேரியர் போட்டு அப்படி இருக்கு. இங்கேருந்து பார்க்குறதுக்கு BMW GS மாதிரியே இருக்குடா. ஏன்டா நல்லா இருக்கா? இல்லை, இங்கேருந்து பார்க்குறதுக்கு நான் BMW GX தான் நிற்குதுன்னு நினச்சேன் நான். இருங்க, நான் உங்களுக்கே காட்டுறேன் பாருங்க. அந்த கௌசிக் அந்த அங்கே ஒரு வண்டி நிற்கிதுல்ல, அதை பார்க்க அப்படி தானே இருக்குது. BMW GX மாதிரி தான் இருக்குது. என்ன சொன்னாங்க? மழை அடிச்சு பிரிச்சுக்கிட்டு இருக்கடா இதில். ஆமாம், 200cc தான். ஆமாம், இதுதாங்க ஹோண்டா. ஆனால் பார்க்குறதுக்கு BMW GX மாதிரியே இருக்குல்ல. இதை பார்த்துட்டு தான் நான் பின்னாடி இருந்து பார்க்கும்போது BMW GX நினச்சேன். நல்லா ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அந்த வண்டி முடியட்டுங்க. அப்புறம் தான் நம்ம வண்டியை மாட்டுவாங்க போல். ஹோண்டாங்க, ஆனால் பார்த்தா BMW GX மாதிரி இருந்துச்சு. இங்கேருந்து பார்க்குறதுக்கு GS நினச்சிட்டேன் நான். சரி ஓகே, அது மாட்டி முடியும், லேட்டாகணும்னு நினச்சேன். முடிஞ்சிடும், ஹோண்டா தானே. சரி ஓகேங்க, நம்ம வண்டியை மெக்கானிக் ஷாப்புக்கு உள்ளே போட்டு அப்புறமா நான் கண்டினியூ பண்ணுறேன். சரி ஓகே. ஏன்டா எங்கடா போகிறது? பானிபூரி எங்கே இருக்குது? அந்த கடை எத்தாப்புல இருக்கு, வாங்கி கொடு. சரி வா வா வா. வாங்கி கொடு. நீ தானே ஊருக்கு போய் வந்தா, நீ தான் வாங்கி கொடுக்கணும். ஊருக்கு போறீங்க? இல்லை இல்லை, ஊருக்கு போயிட்டு யார் ஃபஸ்ட்டு வந்தா? நான் ஃபர்ஸ்ட் வந்தேன். செகண்ட் யார் வந்தா? செகண்ட் தான் எனக்கு பெஸ்ட். நீ தான் செகண்ட் வந்தது. அப்ப எனக்கு எத்தனை மணிக்கு என்ன? நீங்க கிளம்ப வந்துட்டான். வா வா வா. செல்வா தான் வாங்கி தருவான். செல்வா தான், வாங்க போலாம். அதான் செல்வா தான் வாங்கி கொடுத்துருவா. சரி, கேரியர் மாட்டுக்கு முன்னாடி பானிபூரி சாப்பிடலாம்னு சொல்லி சொன்னாங்க பசங்க. அப்படியே சாப்பிட்டு அதுக்கப்புறமா நம்மளை கூப்பிட்டதுக்கப்புறம் போய் வண்டியை ஒர்க் ஷாப்பில் போட்டுக்கலாங்க. பானிபூரி நல்லா இருக்குமா? சரி பார்ப்போம், டேஸ்ட் பார்த்துட்டு எப்போ இருக்குன்னு உங்களுக்கு ரிவ்யூ தரேன் நான். எனக்கு பானிபூரி அப்போ எனக்கு காலம் நல்லது. வேறு என்ன இருக்குது? பேல்பூரி இருக்கு, பானிபூரி இருக்கு. சரி, ஏதாச்சும் சொல்லுங்கள். ஓகே, எனக்கு 4 பேல்பூரி. அம்மா, நம்ம எதிர்பார்க்குறது என்றைக்குமே கிடைக்காது போல். ஐயா பானிபூரி இருக்குன்னு சொல்லி சொன்னாருங்க முதல்ல. ஆனால் பானிபூரியில் பேல்பூரி, இன்னொன்று என்ன இருக்குது? பேல்பூரி, பேல்பூரி, மசால் பூரி. ஏன்டா? சரி ஓகே, எது வேணாலும் சாப்பிடுவோம். ஹெல்மெட்டை வச்சுட்டு அப்படி எடுத்துக்கலாம், வண்டி மேலே வைக்கலாம். ஓகே ஓகேங்க, ஹெல்மெட் வண்டி மேலே நன்றி. உட்காந்து சாப்பிட கூட இடம் இல்லைங்க, மழை அடித்து பிரிச்சுட்டு இருக்கீங்க. பிரிக்கினா ரொம்ப கிடையாது, சாரலாக தான் விழுகுது. நீங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா நானும் வாங்குவேன். ஓகேவா? நல்லா தாங்க இருக்கும், நம்ம நினச்சதோட காட்டி நல்லா தான் இருக்குது. ஆனால் நான் காரம் மட்டும் தான் கம்மியாக இருக்குது. காரம் உங்களுக்கு பிடிக்காதா? காரம் நல்லா தான். அப்போ காரம் போட சொல்லியிருக்கீங்களா? ஓகே தான், காரம் கம்மியாக தான் போயிருக்கு. வண்டியில் பின்னாடி நம்மளுக்கு அடிக்குது சட்டையில் சடத்தை. என்னடா ஆரன் அவ்வளோ சேர் அடிக்குது பின்னாடி? நாங்கள் மெதுவாக வந்தோம். மழையில் அவ்வளோ வேகமாக வந்துச்சு, சட்டன் பிரேக்கெல்லாம் பிடிக்காது. போய் வந்து தான் சட்டன் விடணும். அவ்வளோ ஸ்பீட்லாம் இல்லை. எம்டி பார்த்தியா? எம்டி எவ்வளோ ஸ்லோவாக வந்துச்சு. யார் முன்னாடி போகிறாங்கன்றது முக்கியம் இல்லை, சரியா? அனுபவத்தில் சொல்கிறேன். அப்போ யாருமே முன்னாடி போகலையா? அவ்வளோதான். இது என்ன இல்லை, இது என்ன வசனம்னு நீ இப்படி சொன்ன போது இதெல்லாம் தப்பு. இதில் நீ என்ன வசனம் சொல்லி நீ அதை போட்டேன். ஃபேஸில் ரிவ்யூ பண்ணக்கூடாது. ஆமாம் ஆமாம், நல்லா பிடிக்கிறாங்க. ஆனால் டேஸ்ட் ஓகே தான். அதான் காசு தர வேண்டாம்.
அந்த கடை தான் உங்களுக்கும் இந்த மாதிரி சும்மா சின்ன தள்ளுவண்டி கடை தான். நம்ம பெரிய பெரிய கடையில் எதிர்பார்க்குற கடை சின்ன சின்ன கடையில் டேஸ்ட் நல்லா இருக்கும். நீங்களும் ஏதாச்சும் வண்டிக்கு மாட்டுற மாதிரி இருந்தால் உக்கடத்துக்கு வாங்க. நல்ல ரேட்டு தான், குறைச்சி தான் தராங்க, இல்லைன்னு சொல்லலை. பிள்ளையே தான் ஒரு பிள்ளை. பட் ஆனால் வெளியில் வாங்குறது